கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆமீன். தினந்தோறும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆமீன். எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் வாக்குவாதம் பண்ணுகிறீர்களா? வாக்குவாதம் பண்ணாதீர்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, தர்க்கிக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், புலம்ப வேண்டாம். கர்த்தருக்கென்று செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை நடத்துகிறவர் கர்த்தர் அல்லவா? ஆமீன். மனிதனுக்காக அல்ல, தேவனுக்காக செய்கிறேன் என்ற உணர்வோடு கூட செய்வீர்களானால் கர்த்தராகி ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்களை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போக விடமாட்டார். தேவனாகிய கர்த்தர் கூடவே இருப்பார். ஆமேன்.